கிறிஸ்டியன் நெட்வொர்க் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். இஸ்ரேல் லெபனான் இந்த போர் 10 நாளைக்கு நிறுத்தி வைக்கப்படுவதாக, அதாவது ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இதன் காரணமாக ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை திறப்பதாக அறிவித்துள்ளார்கள். ஆனாலும் அமெரிக்கா, நாங்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை கண்காணிக்கிறோம், எங்களுடைய அந்த பிளாக்கேட் அது தொடரும் என்று கூறியிருக்கிறார்கள். மேலும் இஸ்ரேல் ராணுவம் ஒரு சில உண்மைகளை வெளியே கொண்டு வந்துள்ளார்கள். ஈரானில் அரசாங்கத்தை எதிர்த்து போராடிய ஒரு பெண்மணி, அவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் ட்ரம்ப் அவர்களிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு அவர் ஒரு பதில் கூறியுள்ளார். இவை எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். மிக முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்கிறது. இதை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். நீங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு வழியாக ஒரு 10 நாட்கள் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே ஏற்கனவே அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே ஒரு சீஸ்ஃபயர் உருவாகி இருந்தது 12 நாட்களுக்கு. ஆனாலும் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை யார் ஆதிக்கம் செலுத்துவார்கள் என்பதில் மிகப்பெரிய சிக்கல்கள் உருவாகி இருந்தது. அமெரிக்கா தன்னுடைய ராணுவ கப்பல்களை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸுக்கு நேராக அனுப்பியிருந்தார்கள். ஈரான் இதற்கு மறுப்பு தெரிவித்து அவர்களும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை மிக தீவிரமாக கண்காணித்து வந்தார்கள். இவர்களுக்குள்ளாக ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் ஏற்பட்டாலும் இஸ்ரேல் லெபனானை தாக்குவதை நிறுத்தவில்லை. லெபனானில் உள்ள அந்த ஹெஸ்புல்லா என்ற தீவிரவாத அமைப்பின் மீது மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தினார்கள். இதற்கு ஈரான் தன்னுடைய கடும் கண்டனங்களை தெரிவித்தார்கள். சீஸ்ஃபயர் இருக்கும் போது நீங்கள் ஏன் லெபனானை தாக்குகிறீர்கள் என்று கேட்டபோது இஸ்ரேல் தெளிவாக சொல்லியது, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் சீஸ்ஃபயர், எங்களுக்கோ லெபனானுக்கோ அல்ல என்று சொல்லியிருந்தார்கள். இந்நிலையில் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்குமான அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் 10 நாட்கள் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரம்ப் அவர்கள் இதனை அறிவித்துள்ளார்கள். இந்த 10 நாட்கள் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட காரணத்தினால் இந்த 10 நாட்களும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை நாங்கள் திறப்பதாக ஈரான் அறிவித்துள்ளார்கள். இதற்கு ட்ரம்ப் அவர்கள் பெரும் வரவேற்பையும் கொடுத்துள்ளார். இந்த தற்காலிகமான போர் நிறுத்தம் இது நிரந்தரமாக மாற வேண்டும் என்பதுதான் அனைவரின் நோக்கமாக உள்ளது. இந்நிலையில் ஈரான் மற்றும் அமெரிக்காவிடையே நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான அந்த பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் வைத்து நடைபெற்றது. துணை அதிபரான ஜேடி வேன்ஸ் அவர்கள் கலந்திருந்தார். அந்த பேச்சுவார்த்தை மிகப்பெரிய ஒரு தோல்வியில் முடிவடைந்தது. கிட்டத்தட்ட 21 மணி நேரங்கள் அந்த பேச்சுவார்த்தை நீடித்தது. இந்நிலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் வருகின்ற திங்கட்கிழமை அன்று நடைபெற இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. அனைவரின் நோக்கமும் ஒன்றே ஒன்றுதான், இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் சுமூகமான ஒரு தீர்வு உருவாகணும், போர் நிறுத்தங்கள் ஏற்பட வேண்டும், மக்களின் உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதே போன்று தற்போது இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே நடைபெறும் அந்த போரும் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஆனால் இஸ்ரேல் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். ஹெஸ்புல்லாவை அழிப்பதில் நாங்கள் தீவிரம் காட்டுகிறோம், ஹெஸ்புல்லாவை அழிப்பது எங்களின் ஒரே இலக்கு என்று இஸ்ரேல் சொல்லியுள்ளார்கள். இந்நிலையில் இந்த 10 நாட்கள் போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவடையுமானால் அதன் பின்பாக இஸ்ரேல் மிக கடுமையான தாக்குதலை ஹெஸ்புல்லாவின் மீது நடத்துவார்கள் என்பது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவின் அதிபரான ட்ரம்ப் அவர்கள் ஒரு அறிவிப்பு ஒன்றை, அதாவது ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் நேட்டோ நாடுகளை மிக கடுமையாக விமர்சித்துள்ளார். தற்போது சில நேட்டோ நாடுகள் தனக்கு உதவ முன் வந்ததாகவும், ஆனால் உதவ வேண்டிய சமயத்தில் இவர்கள் உதவவில்லை, இவர்கள் எல்லாம் வேஸ்ட், இவர்கள் எல்லாம் ஒரு பேப்பர் டைகர், அதாவது ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று மிக கடுமையான ஒரு விமர்சனத்தை நேட்டோ நாடுகள் மீது வைக்கிறார். அமெரிக்காவுக்கும் நேட்டோ நாடுகளுக்குமான அந்த உறவில் மிகப்பெரிய ஒரு விரிசல் ஏற்படுகிறது. ஒருவேளை இந்த நேட்டோ நாடுகள் கூட்டமைப்பை விட்டு அமெரிக்கா வெளியேறலாம் என்றும் கூறப்படுகிறது. ஈரானில் கடந்த ஜனவரி மாதம் அரசாங்கத்திற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெற்றது. இதில் 36,000க்கும் மேற்பட்ட மக்களை ஈரான் அரசாங்கம் கொண்டு குவித்தார்கள். பல பேரை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். அவர்களில் பலரும் தூக்கிலிடப்பட்டார்கள். இந்நிலையில் பீட்டா ஹெமாட்டி என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்மணிக்கு தூக்கு தண்டனை விதிப்பதாக ஈரானின் நீதிமன்றம் அறிவித்துள்ளார்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் அவர்களோடு கூட 3 நபர்களையும் இணைத்து தூக்கு தண்டனை அறிவித்துள்ளார்கள். தேதி குறிப்பிடப்படவில்லை, ஆனால் 4 பேரும் தூக்கு தண்டனைக்கு தயாராக உள்ளார்கள். இதற்கு உலகளவில் இருந்து பெரும் கண்டனங்கள் எழும்ப ஆரம்பிக்கிறது. ஈரான் மிகப்பெரிய ஒரு மனிதாபிமானமற்ற செயலை செய்கிறது. தனக்கு எதிராக போராடினார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக தன்னுடைய சொந்த மக்களையே கொல்வது இது ஒரு மிகப்பெரிய அநியாயம் என்று பல கண்டனங்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. கடந்த ஆண்டில் மட்டும் ஈரான் 1639 மக்கள் தன்னுடைய ஆட்சி முறைக்கு எதிராக, அதாவது அந்த தீவிரவாத ஆட்சி முறைக்கு எதிராக இருந்தார்கள் என்ற ஒரே காரணத்தினால்
தூக்கிலிட்டு கொலை செய்துள்ளார்கள். இந்த ஆண்டு ஆரம்பம் முதலே ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு குவித்து விட்டார்கள். தற்போது பல பேரை தூக்கு தண்டனைக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்கள சட்டங்களும் அப்படிதான் இருக்கிறது. மக்களின் உயிர்களுக்கு ஒரு மதிப்பே இல்லை. அதனை இந்த விவகாரத்தில் மிக தெளிவாக நம்மளால் பார்க்க முடிகிறது. ஈரானில் வாழும் மக்களுக்காக கண்டிப்பாக நாம் ஜெபம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்நிலையில் ட்ரம்ப் அவர்களிடம் நிருபர் ஒருவர் ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறார். ஈரானில் 4 பேரை தூக்கிலிடப் போகிறார்களே, இதை பற்றி உங்கள் நிலைப்பாடு என்ன என்று கேட்டவுடன் அவர் சொன்ன பதில், நீங்கள் இதனை போப்பிடம் சென்று கூறுங்கள். ஏனென்றால் இதற்கு முன்பாக ட்ரம்ப் அவர்கள் மிக கடுமையாக போப் அவர்களை விமர்சித்தார். ஈரானில் அந்த அரசாங்கம் 2 மாதத்தில் அநேக ஆயிரக்கணக்கான மக்களை கொன்ற போது போப் அவர்கள் எந்த ஒரு பதிலும் அதற்கு எதிராக கூறவில்லை. அதை போன்று இஸ்ரேலுக்கு உள்ளாக நுழைந்து ஹமாஸ் என்ற அந்த தீவிரவாத அமைப்பு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தின போது போப் அவர்கள் ஒன்றுமே சொல்லவில்லை. ஆனால் ஒரு சார்பு நிலையாக இருந்து கொண்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராகவே அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். இது ட்ரம்ப் அவர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்த 4 பேரை தூக்கில் இடுவதையும் நீங்கள் போப்பிடம் சொல்லுங்கள், இதற்கு எதிராகவாவது அவர் ஏதாவது பேசுகிறார்களா என்று பார்ப்போம் என்ற வகையில் மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை போப் அவர்கள் மீது வைத்துள்ளார். இதற்கு ஆதரவுகளும் எதிர்ப்புகளும் பெருகி கொண்டே வருகிறது. கத்தோலிக்க மத தலைவர், அமெரிக்க அதிபர், இவர்களுக்குள்ளான அந்த உறவில் மிகப்பெரிய விரிசல் ஏற்படுவதை நம்மால் மிக தெளிவாக பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் இஸ்ரேலின் IDF மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். அதில் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்துள்ளார்கள். லெபனானில் பின் ஜிபேல் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்திற்குள்ளாக இந்த ஹெஸ்புல்லா தீவிரவாதிகள் மிக கொடூரமான ஆயுதங்களை பதுக்கி வைத்திருப்பதை வெளிக்கொண்டு வந்துள்ளார்கள். சில தினங்களுக்கு முன்பாக அந்த பின் ஜிபேல் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தை இஸ்ரேல் ராணுவம் கைப்பற்றியது. இந்நிலையில் தற்போது அங்கு சோதனைகளில் ஈடுபடும் போது பிள்ளைகள் படிக்கும் பள்ளிக்கூடங்கள், கல்வி நிலையங்கள், இவைகளுக்குள்ளாக இந்த ஹெஸ்புல்லா என்ற தீவிரவாத அமைப்பு தங்களுடைய தீவிரவாதத்தை வளர்ப்பதை பார்க்க முடிகிறது. அந்த உண்மைகளை தற்போது இந்த அறிக்கை மூலமாக இஸ்ரேல் வெளியுலகிற்கு கொண்டு வந்துள்ளார்கள். இவையெல்லாம் ஏற்கனவே தெரிந்ததுதான். காசாவில், ஈரானில், அப்புறம் லெபனானில் அங்குள்ள தீவிரவாதிகள் எப்படி செயல்படுகிறார்கள் என்று நமக்கு தெரியும். குழந்தைகள், மக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்திவிட்டு இவர்கள் ஒளிந்து கொள்வார்கள். தற்போது இதனையும் இஸ்ரேல் ராணுவம் வெளிக்கொண்டு வந்துள்ளார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வீடியோவில் மிக முக்கியமான அப்டேட்களை உங்கள் முன்பாக கொண்டு வந்திருக்கிறோம். இதனை பார்க்கிற நீங்கள் கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் பார்த்து ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். நிரந்தர போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் ஏற்பட வேண்டும். திங்கட்கிழமை ஒரு நிரந்தர போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இதில் சுமூகமான தீர்வுகள் எட்டப்பட வேண்டும். மக்களின் உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இதற்காக நாம் ஜெபிப்போம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.